என்னோட ஆயா செத்து போச்சு. சாவுக்கு வந்த பேர பசங்க எல்லாம் ஆயாவோட நகை எல்லாத்தையும் கவரிங்கன்னு கூட தெரியாமல் ஊர் விட்டு போயிட்டாங்க. எனக்கு மிச்சமாக இருந்தது ஆயாவோட கிழிஞ்சி கந்தலான 2 புடவைங்க மட்டும்தான். இதை நினைச்சு எனக்கு வருத்தமே இல்லை, சந்தோஷம்தான். வாங்க, இந்த 2 புடவை எவ்வளோ வரும்னு பாருங்க. பார்த்து சொல்லிடுறேங்க பிரதர். ஓகேண்ணா. உங்க ஆயா நல்ல புடவையா வச்சுட்டு போயிருக்காங்களே உங்களுக்கு. சொத்து சுகம் எதுவும் சேர்த்து வைக்கல, புடவை மட்டும். புடவையே நல்ல காசு கொடுக்கலாங்க, நல்ல பணம் ரேட்டுக்கு போகும். இந்த புடவையெல்லாம் நல்லா அந்த காலத்துல சக்காடுன்னு சொல்லுவாங்க. அந்த புடவை கட்டவே இல்லை ஆயா. இந்த பியூர் ஜரிகை உள்ள புடவைங்க, இது நல்ல ரேட்டுக்கு போகும். இந்த வெள்ளையா வந்தா நல்ல புடவை. நல்ல புடவை. ஓகேண்ணா. இந்த புடவை பாத்தீங்கன்னா ஒரு புடவை 25,000 ரூபாய் கிடைக்கும் ப்ரோ. அந்த காலத்துல விலை கம்மியாக தான் வாங்கிருக்கோம். ஆமாங்க, அப்ப எல்லாம் 2000 3000 தான் வாங்கியிருப்பாங்க. இது எவ்வளவு போகும்னா? இந்த பாக்குறேங்க பிரதர், இது நல்ல சில்வர் புடவைங்க, வெள்ளி ஜரிகை உள்ள புடவை. கிழிஞ்சிருக்கான்னு பாக்குறீங்களா? இல்ல எப்படி இருந்தாலும் நாங்க வாங்கிக்குவோம். கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, எந்த மாதிரி இருந்தாலும் நான் வாங்கிக்குவோம். நமக்கு தேவை இந்த ஜருகை தான். இது யூஸ் பண்ணாத புடவை, யூஸே பண்ண மாட்டாங்க. இந்த ஜரிகைக்கு தான் காசு கொடுப்போம் நாங்க. எந்த அளவுக்கு ஜரிகை இருக்கோ அந்த அளவுக்கு பணம் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த புடவை ஒரு 13,000 ரூபாய் கிடைக்கும் ப்ரோ. மொத்தம் எவ்வளவு வரும்னா? மொத்தம் 38,000 ரூபாய் கிடைக்கும். 38,000 வந்து கோவாவே போயிட்டு வந்துடலாண்ணே. காசா வாங்கிக்கிறீங்களா ஜிபே வாங்கிக்கிறீங்களா? கேஷே கொடுத்துருங்க. தாங்க ப்ரோ, 38,000 இருக்குது. 38,000 பார்த்தீங்கன்னா செத்து போன ஆயா புடவை, அதை வச்சு 38,000 உங்களால் சம்பாதிக்க முடியும். வீட்டில் நிறைய புடவை வேஸ்ட்டாக இருக்கலாம், எடுத்து வந்து கொடுத்துருங்க. அந்த புடவையோட குவாலிட்டிக்கு ஏற்ற வெள்ளி ஜரிகை ஆயிடுச்சுன்னா அண்ணன் வந்து காசு கொடுத்துருவாரு. இதுவே வந்து செம்பா இருக்குன்னா செம்புக்கு வந்து விலை போகாது இல்லைன்னா 100 ரூபா கிடைக்கும். செம்புனா ஒரு 100 ரூபா கொடுப்பாரு, அவ்வளோதான். அதே மாதிரி நீங்கள் வீட்டிலேருந்து வரணும் கூட அவசியம் இல்லை, ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பினாலே போதும். அண்ணன் வந்து பார்த்துட்டு சொல்லிடுவாரு. அண்ணனோட கடை எங்கே இருக்குன்னா சூலூர் ஜிஎஸ் பஸ் ஸ்டாப் இருக்கியா, அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இப்போ ஏதாவது டவுட்னா காமாட்சி பட்டு சென்டர் எங்கேயும் கேளுங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ இங்கே பட்டு மட்டும் இல்லை, இங்கே கிழிஞ்ச பழைய 2000 நோட்லாம் கொடுத்தீங்கன்னா கூட அதை வந்து மாற்றிட்டு வேறு காசாக கொடுப்பாரு.